ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம பெப்சிகோ உடைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். இது ஒரு நல்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி, யாரும் மிஸ் பண்ணாதீங்க. எல்லாருமே கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க. salary பேக்கேஜ் பாத்தீங்கன்னா ஐஎஸ்சி பேக்கேஜ் தராங்க. அரௌண்ட் 65,000 கிடைக்கும் பர் மந்த்துக்கு. ஸோ எல்லாருமே கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க. இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. நேச்சர் ஆஃப் த ஜாப் பாத்தீங்கன்னா சேல்ஸ் அசோசியேட் டிஸ்ட்ரிக்ட் லீடர். ஸோ சோடா ஸ்டீம் இதுதான் ஜாபோடைய நேச்சரு, டெசிக்னேஷனு. ஷிஃப்ட் பொறுத்த வரைக்கும் யூஎஸ் ஷிஃப்ட், வாரத்துக்கு 5 நாள் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். 2 நாள் வீக் ஆஃப் தருவாங்க. யூஎஸ் ஷிஃப்ட்னா இந்தியன் டைமிங் பார்த்தீங்கன்னா நைட்ல தான் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். லாங்குவேஜ் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல நல்லா பேசவும் எழுத தெரிஞ்சிருக்கணுன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி யூஜி பிஜி முடிச்சவங்களுக்கு அப்ளை பண்ணலாம். ஸ்கில்ஸ் ரெக்வயர்டு பொறுத்த வரைக்கும் ஐடென்டிஃபை டார்கெட்ஸ் அண்ட் கிரியேட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இவங்களுடைய சோடா ஸ்டீம், ஸோ பெப்சிகோ நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு, நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. லைக் லேஸ், மிரண்டா, இந்த மாதிரி எல்லாம் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஸோ இதுல சோடா, சரிங்களா, சோடா மேனுஃபேக்சரிங்ல நீங்க ஒரு சேல்ஸ் அசோசியேட்டா ஒர்க் பண்ண போறீங்க. டிஸ்ட்ரிக்ட் லீடரும் கூட. உங்களுக்கு கீழே நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து அந்த சேல்ஸ் டார்கெட்டை வந்து அட்டைன் பண்றாங்களா இல்லையா, ஸோ எவ்வளோ அட்டைன் பண்ணியிருக்கீங்க பர் மந்த்துக்கு, இந்த மாதிரி எல்லாம் டேட்டா பேஸை வந்து நீங்க ரெக்கார்ட் பண்ணி உங்களுடைய ஹையர் அஃபீஷியல் கிட்ட ரிப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த ஜாபுடைய நேச்சர். சேலரி பொறுத்த வரைக்கும் பர் மந்த்துக்கு 65,000 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமா இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி ரைஸ் பண்ணி தருவோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லொகேஷன் பொறுத்த வரைக்கும் யூஎஸ்ல இருக்கிற கம்பெனிக்கு தான் நீங்க ஒர்க் பண்றீங்க. பட் இது கம்ப்ளீட்லி ரிமோட் ஆப்பர்ச்சுனிட்டி தான். வேர்ல்டு வைடு எங்க இருந்தாலும் இதுக்கு அப்ளை பண்ணி ஒர்க் பண்ண முடியும். அடிஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா காலேஜ் டிகிரி, ஸோ எனி டிகிரி யூஜி பிஜி முடிச்சவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஆர் 2 வருஷம் இது ரிலேட்டடா எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ +2 தான் முடிச்சிருக்கிறேன், ஆனால் எனக்கு சேல்ஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா கண்டிப்பா நீங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில், நிறைய கிரியேட்டிவ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. அண்ட் மஸ்ட் பி ஏபிள் டு ஒர்க் இண்டிபெண்டா ஒர்க் பண்ணணும். அண்ட் கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இது வித்தின் த சோடா ஸ்டீம் டிபார்ட்மெண்ட்குள்ள தான் நீங்க ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த குவாலிஃபிகேஷன்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்க. ஏன்னா பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்சி பேக்கேஜ் தராங்க. அண்ட் ரெப்யூட்டட் கம்பெனியும் கூட, நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியில் இதுக்கு. அண்ட் இது ஒரு நல்ல வாய்ப்பு, யாரும் மிஸ் பண்ணாதீங்க. அப்ளை பண்ற லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.